ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ வீட்டில் இருக்க அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்து 5 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் 7 கட் பண்ணி வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயமாக இருந்தால் 5, தக்காளி 2 பெருசாக, அரை எலுமிச்சை பழம், அடுத்து பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 25 கிராம் பிரியாணி மசாலா. இப்போ நம்ம பிரியாணிக்கு தகுந்த மாதிரி செய்கிற மாதிரி பாத்திரம் வச்சுக்கிட்டோம். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும். அடுத்துதான் நம்ம புதினா சேர்த்துக்க போகிறோம். புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கிட்டே இருக்கும்போது பிரியாணி மசாலா சேர்த்துப்போம். பிரியாணி மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குக்கர் சாதத்துக்கு எடுப்போம் இல்லையா, 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு 2 கப்பு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இப்போ அளந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விடணும்.
லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டு கிண்டிக்கோங்க. இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உப்பும் காரமும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தட்டை திரும்பி மூடிட்டு தம் வச்சுக்கலாம். தம்முன்றது நான் சும்மா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் இப்படியே இருக்கணும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வெயிட் எடுத்துட்டு பார்ப்போம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தம் போடக்குள்ள கேஸ் ஸ்டவ் ஸ்லோவாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி.